ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கீரை எடுக்கல. ஏன்னா, நேத்து எடுத்த கீரைய என்னால விக்க முடியல. அதே காலையில மிச்சமாயிருச்சு. என்னன்னா, முகூர்த்த டைம் எடுத்துட்டேன் நானு. அதனால கீரைய சரியா விக்கல. ஆனா, யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கீரை விக்கும்போது ஒவ்வொருத்தரு கீரைய எடுத்தோனே கேட்கற கேள்வி பார்த்தீங்கன்னா, ரூ. 10க்கு தருவீங்களா? அப்படிங்கிறாங்க. அப்படி கேட்கறனால எனக்கு என்னன்னா, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நம்ம கீரை பார்த்தீங்கன்னா, ரூ. 10க்கு தான் எடுப்போம். ஏன்னா, அவரு தோட்டத்துக்காரும் பார்ப்பாரு. நான் உண்மைய தான் சொல்றேன். அந்த ரூ. 10க்கு எடுத்து நம்ம ரூ. 5 லாபத்துக்கு தான் விக்கிறேன். நான் கீரை ரூ. 10க்கு எடுத்து ரூ. 20க்குலாம் விக்கலைங்க. அ எடுக்கிற விலைய விட பாதி தான் நானு விக்கிறேன். ஏன்னா, மக்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அந்த ரூ. 5ல பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கும் இது பண்ணிக்கோணும். அப்புறம் எனக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிடுறது டீ குடிக்க மாட்டேன். ஏதாவது ஒரு பஜ்ஜினா, இட்லி இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். டீ பெரும்பாலும் நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு வேணா காலையில கீரை வித்துட்டு இலவச தம்பி இருந்தாப்படி அங்க பெருமநல்லூர. என்னைய பார்த்துட்டு கூப்பிட்டாப்படி. அப்ப போனேன். டீ வாங்கி குடுத்தாப்படி. டீய குடிச்சிட்டு பேசிட்டு, "அண்ணா நான் கோயிலுக்கு கிளம்புறேன்ட்டு" போயிட்டாப்படி. அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இலவச தம்பி ஹெல்ப் பண்ணது போட்டிருந்தாப்படி ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க. வீடியோ போட்டிருந்தாப்படி. ஏன்னா, இதுவரைக்கும் அந்த மாரி வீடியோவே போட்டதில்ல. ஆனா நெறையா ஹெல்ப் பண்ணியிருக்காப்படி. எனக்கும் கூட நெறைய ஹெல்ப்பு. என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு செஞ்சிருக்காப்படி. அது உண்மதாங்க. அ ஆனா போடுறதில்ல வீடியோ. நெறையா செஞ்சிருக்காப்படி. இது 3000 என்னங்க, இத விட ஜாஸ்தியா 10,000, 20,000, 50,000 வரைக்கும் செஞ்சிருக்காப்படி. அதையெல்லாம் எப்பவுமே வீடியோ போட்டதில்ல. நானும் கூட சொல்லுவேன், போட சொல்லி வீடியோ போடுவேன். ஆனா, நம்ம செய்யறது யாருக்குமே தெரியக்கூடாதுண்ணா. இவைங்க இந்த அத செய்யறத அத சொல்லிக்காட்டி வீடியோ போடுறாங்கன்னு நெனைப்பாங்க, அப்படிம்பாப்படி. ஆனா, அப்படி இல்லைங்க. அந்த மாரி ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. நாமளும் இதே மாரி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்குவாங்க. அது நானும் போட்டதில்ல. இருந்தாலும் என் மனசுல படுது. நான் ஒண்ணும் பெரிய யூடியூபர்லாம் இல்லைங்க. நேத்து மழை பெஞ்ச முளைச்ச காளான் தாங்க நானு. ஏதோ கொசுறு நான் பார்த்துக்கங்க. அதனால அந்த மாரி நம்மனால போட முடியாது. ஹெல்ப்னா என்னால முடிஞ்சது. அவரு 1000, 2000, 10,000 இந்த மாரி பண்ணா, நாம 50, 100 இந்த மாரி நாம பண்ணிட்டு போயிருவேன் ஹெல்ப்பு. பண்றேன். ஆனா அதெல்லாம் நான் வீடியோவும் போடுறதில்ல. அது எடுக்கிறதும் இல்ல. எனக்கு புடிக்காதனால நானுமே அப்படியே உட்டுறது. அந்த மாரி போயிட்டுருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம அந்த கீரைய ஒரு ரூ. 5 வாங்கி சமைக்காத, நம்ம பேரம் பேசிட்டு நம்ம உடம்பையும் நம்ம கெடுத்துக்கிறோம். இப்ப ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறையா செலவு பண்றாங்க. ஒரு மெடிக்கல்லயே ஒரு காய்ச்சல், தலைவலின்னு வந்தாவே ஒரு ரூ. 50 ஆகுது மாத்திரை மருந்துக்கு. அப்புறம் ஒரு டீ குடிச்சாவே ரூ. 15, ரூ. 20. அந்த டீக்கு பேக்கரி குவாலிட்டிக்கு தகுந்த மாரி டீயுமே விலை ஏறுதுங்க. அப்புறம் டீயில நல்லதா? நல்லது கிடையாதுங்க. காப்பி நல்லதா? காப்பி நல்லது கிடையாது. இந்த மாரிலாம் நெறையா விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிக்காதத சாப்பிட்டுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைஸ் எல்லாம் சாப்பிடுவா. அது எப்பவாவது என்னைக்காவது ஒரு ஆசைக்கு சாப்பிடலாங்க. அதையவே அடிக்கடி சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பாடு வறுத்து சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு கெடுதலுங்க. அதனால ரைஸ் அதிகமா சேர்த்தாதீங்க. ஆசையா இருந்தா எப்பவோ வாரத்துக்கு ஒருக்காவோ, மாசத்துக்கு ஒருக்காவோ கம்மி பண்ணிக்கங்க. அப்புறம் சிக்கன் சில்லி நானும் சாப்பிடுவேன். எனக்கு ஆசையா இருக்கு. நானும் இலவச தம்பி நெறைய டைம் சாப்பிட்டுருக்கோம். இருந்தாலும் அதிகமா சாப்பிட மாட்டோம். எப்பவாவது ஒரு சிக்கன் சில்லியோ, ஏதாவது கறி சாப்பிடணும்னு ஆசைன்னா போய் சாப்பிடுவோம். அதுவுமே தப்புதாங்க. கடையில எந்த பொருள் சாப்பிட்டாலுமே ஆரோக்கியம் கிடையாதுங்க. அவைங்க எப்படி செஞ்சிருப்பாங்க, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கண்மூடித்தனமா நம்ம போய் வாங்கி சாப்பிடக்கூடாது. அதனால எதா இருந்தாலும் வீட்ல செஞ்சு சாப்பிட்டோம்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. அப்புறம் அது மாரி கீரை நம்ம கொண்டு வந்தோம்னா, கொஞ்சம் தயவு செஞ்சு என்னுடைய சப்ஸ்கிரைபர் நெறைய கீரை வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரியுங்க. நான் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறேன் எல்லாமே தெரியுங்க. அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் அ பேரம் பேசாத கொஞ்சம் கீரைய வாங்குனீங்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. பேரம் பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம என்னமோ அதிகமான விலைக்கு விக்கிறோமோ! இவங்க இப்படி கேட்குறாங்க. எடுத்தோனே ரூ. 10 அப்படின்னு நெனைப்பேன். அ அப்படின்னு மனசு கஷ்டமா இருக்கு. அப்புறம் கீரை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர்ல ப ரூ. 15 சொன்னோம்னா, ரூ. 20 குடுத்துட்டு போவாங்க. ஆனா ரூ. 5 அதெல்லாம் நீங்க இப்படி கொண்டு ஃப்ரெஷ்ஷா கீரை குடுக்குறீங்க. அதே பெரிய விஷயம்.
ஆனா நாங்க இந்த ரூ. 5 நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு ரூ. 20 குடுத்துட்டு போறவைங்க கூட விக்கிறாங்க. நெறைய பேர் அந்த மாரி இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தரா ஐயோ! இந்த மாரி கீரை குடுக்குறீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்குவாங்க. இப்ப நேத்தும் கூட என் வீடியோ சப்ஸ்கிரைப் தான் வந்தாங்க. கீரை வாங்கிட்டு சொல்லிட்டு போனாங்க. அண்ணா உங்க சப்ஸ்கிரைப்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கிறேங்க. நானு கீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கீரையா, ஃப்ரெஷ்ஷா அ அந்த மாரி நம்ம குடுக்கோணும் அப்படிங்கோசரம் தான் நானு பழசே ஆனாலும் நான் சொல்லி தான் குடுப்பேங்க. நானு ஃப்ரெஷ்ஷான கீரைன்னு நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். கீரை நல்லாத்தான் இருக்கு. நம்ம இப்ப புடுங்குன மாரி தான் இருக்கு. இருந்தாலும் என் மனசு வந்து அத ஏத்துக்காது. நம்ம இந்த மாரி ஏமாத்திட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நானு ஃப்ரெஷ்ஷா குடுத்துருவேன். இன்னைக்கு வியாபாரம் நேத்து வாங்குனதுக்கு ஆவாலுனால அப்படியே கீரைய வந்து ச சாக்கோடயே வச்சுட்டேங்க. சாக்கோடயே வச்சுட்டேங்க. அதனால இன்னைக்கு கீரை எடுக்கல. அப்புறம் சோளக்கருது வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப சோளக்கருது வந்துச்சுன்னா கூப்பிடுவாங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா, நம்ம போய் சோளக்கருது எடுத்துலாங்க. நான் வந்து வியாபாரத்துக்கோசரம் பண்ணலைங்க. மக்கள் எல்லாமே நல்லா இருக்கோணும். அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலயுமே இது பண்றேன். இல்லைன்னா நானு சோளக்கருதும் கூட எடுத்துட்டு நானு வியாபாரம் பண்ணிட்டு போயிருவேன். ஆனா கீரை வந்து எல்லாத்துக்கும் போகணும், போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அ ஏன்னா கீரை வந்து நானும் சாப்பிடணும், மக்களும் சாப்பிடணும். நான் எல்லாமே பயனடையணும்னு தான் நான் நெனச்சுட்டு இருக்கிறேங்க. சரி ஃபிரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.